இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் இறுதி சுற்று. ஹரியானாவில் பாக்ஸராக இருக்கும் மாதவன் ஒரு போட்டியில தோல்வியடைந்து அவர் தகுதி இழந்து விட்டார் என்று போட்டியில இருந்தே விலகுகிறார். இதனால் அவரது மனைவியும் இவரை விட்டு பிரிந்து செல்கிறார். இதனால மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் மாதவன். இருந்தாலும் பாக்ஸிங்கையே தன்னுடைய உயிருக்கு மேலாக கருதி வரும் மாதவன் அங்கேயே பாக்ஸிங் கோச்சாக பணியாற்றி வருகிறார். இந்திய அளவில் சிறந்த கோச்சாக செயல்பட்டு வரும் மாதவனுக்கும் பாக்ஸிங் அசோசியேஷனுக்கும் சேர்ந்தவர்களுக்கும் மீண்டும் பிரச்சனை வருகிறது. இதனால் அவரை சென்னைக்கு மாற்றுகிறார்கள். சென்னையில ஒரு பாக்ஸிங் சாம்பியனை உருவாக்கி காட்டுகிறேன் என்ற சவாலுடன் சென்னைக்கு வருகிறார். சென்னையில காசிமேடு குப்பத்துல மீன் விற்கும் பெண்ணாக இருக்கிறார் ரித்திகா சிங். இவருடைய அக்கா மும்தாஜ் சர்க்கார். மும்தாஜ் பாக்ஸிங்ல வெற்றி பெற்றால் போலீஸ் வேலை கிடைக்கும், அதனால பாக்ஸிங் கற்றுக்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பதனாலேயே பாக்ஸிங்ல ஈடுபட்டு வருகிறார். இதனால ரித்திகாவுக்கு பாக்ஸிங் மீது சுத்தமாக ஈடுபட கிடையாது. இந்த நிலையில தன்னுடைய அக்கா பங்கேற்ற ஒரு போட்டியில தவறாக செயல்பட்ட நடுவரை போட்டு உதைக்கும் ரித்திகா சிங்கை பார்த்த மாதவன் அவள் அடிக்கும் போது அவளிடம் இருக்கும் பாக்ஸிங் ஸ்டைலை கண்டு வியக்குகிறார். அப்போதுதான் எப்படியாவது இவளை பாக்ஸிங் கோச்சுக்கு எடுத்து இவளை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார். ரித்திகாவும் சென்று அவளை பார்த்து பாக்ஸிங் கற்றுக்கொள்ள அழைக்கிறார் மாதவன். ஆரம்பத்துல பணத்துக்கு ஆசைப்பட்டு பாக்ஸிங் கற்றுக்கொள்ள வரும் ரித்திகா ஒரு கட்டத்துல மாதவன் பாக்ஸிங் மீது கொண்டுள்ள வெறியை கண்டு கடினமாக உழைக்கிறார். இது ரித்திகாவோட அக்காவுக்கு பிடிக்காமல் போக சில சூழ்ச்சி வேலைகள் செய்து ரித்திகாவை போட்டியில கலந்து கொள்ள முடியாமல் செய்கிறார் அவரது அக்கா. இதனால் ரித்திகா மீது கோபமடையும் மாதவன் அவளை துரத்தி விடுகிறார். இதுல ரித்திகா மீண்டும் மாதவனிடம் வந்து சேர்ந்தாரா, மாதவனோட லட்சியம் நிறைவேறியதா என்பதே மீதி கதை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மாதவன் தனக்கே உரித்தான தனி ஸ்டைல நடத்தி அசைத்திருக்கிறார். இவர் படத்துல பேசும் வசனங்கள் எல்லாம் அரசியல்வாதிகளுக்கும் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுக்கும் சௌகடியாக இருக்கிறது. ஒரு சில வசனங்கள் பேசும்போது மாதவனோட துடிப்போ நடிப்போ நம்மை உரைய வைக்குது. நிஜத்துல பாக்ஸரான ரித்திகா சிங்கிற்கு இந்த படத்துல பொருத்தமான கதாபாத்திரம் தான். இருந்தாலும் பாக்ஸிங் மட்டுமல்லாமல் மற்ற காட்சிகளிலும் தான் ஒரு புதுமுக நடிகை என்பதை எங்கும் தெரியாத மாதிரியான அளவுக்கு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். மீன்காரியாகவும் அக்காவுக்காக சண்டை போட்டுவிட்டு சுட்டி பெண்ணாக இவர் ஆடும் ஆட்டம், நடை, ஸ்டைல் என அனைத்துமே மிகவும் கவரும் விதமாக இருக்கிறது. ரித்திகாவின் அக்காவாக வரும் மும்தாஜ் சர்க்கார், ஜாகிர் ஹுசேன், ராதா ரவி, நாசர், காளி, வெங்கட் என படத்துல அனைத்து கதாபாத்திரங்களையும் எங்கேயும் விட்டு விடாமல் கடைசி வரை கொண்டு வைத்திருப்பது பாராட்டத்தக்கது. பெண் இயக்குனரான சுதா கொங்கராவுக்கு தமிழ்ல இரண்டாவது படம். தனது இரண்டாவது படத்திலே இவ்வளவு பெரிய கதையை தைரியமாக எடுத்து அதை பக்குவமாக கையாண்டி இருக்கிறார். இதற்காக அவரை பாராட்டலாம். அழகான திரைக்கதை, அழுத்தமான வசனங்கள் படத்தை தூக்கி நிறுத்துகிறது. தமிழ்ல பெண் இயக்குனர்களை இவரது பெயர் நிலைத்து நிற்கும் என்று சொல்லலாம். சந்தோஷ் நாராயணன் இசையில அமைந்துள்ள பாடல்கள் படத்துல திரைக்கதையை பாதிக்காத வண்ணம் அமைந்திருக்கிறது சிறப்பு. சந்தோஷ் நாராயணன் இசையில அமைந்துள்ள பாடல்கள் படத்துல திரைக்கதையை பாதிக்காத வண்ணம் அமைந்திருப்பது சிறப்பு. பின்னணி இசையில பட்டியை கிளப்பியிருக்கிறார். சிவகுமார் விஜயன் ஒளிப்பதிவும் அருமையாக இருக்கிறது. மொத்தத்துல இறுதி சுற்று வெற்றி சுற்று. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.